Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் மேட்ச் நம்பர் 17 அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் vs பெர்த் ஸ்காச்சர்ஸ் 31 டிசம்பர் 1:45 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச் அடிலேட் ஓவரில் தான் இந்த மேட்சை நடத்துகிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிபிஎல் ஸ்டார்ட் ஆகிறப்போ நமக்கு ஸ்மார்ட் லீக் சரியான வின்னிங் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மிடில் லாஸ் ஆச்சு. இப்போது ஒரு 3-4 மேட்சாக ஓரளவுக்கு ஆவரேஜ் ரிசல்ட்டாக லாஸ் ஆகாமல் போயிட்டுருக்கு. இப்போயும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு சில பிளேயர்ஸை மாற்றிக்கோங்க. ஏன்னா நான் அவ்வளோ தூரம் வீடியோன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதில் உங்களுக்கே கேட்ச் ஆகும் கரெக்டான பாயிண்ட்ஸு. ஸோ நான் கொடுக்குற டீமில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி நீங்கள் பெரிய வின் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட மாற்றிக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நம்ம சொல்லணும். அதேமாரி முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும், நம்மளோட யூசர்ஸ்க்கே அப்போ தான் காட்டும். அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லியிருக்கேன். நான் ஜஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் உள்ளே பேசலை. ஒரு ஹியூமன் உள்ளே பேசினா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வீடியோ போகும். அதே இது நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா அந்த யூடியூபோட ஏஐ கொண்டு போய் சேர்க்காது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக். அப்போ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் மற்றவங்களுக்கு கொண்டு போகும். லைக் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாட்ஸும் ரெக்கார்ட்ஸும் எல்லாருமே இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். 31 டிசம்பர் 1:45 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச்சு அடிலேட் ஓவரில். அடிலேட் ஓவல் கிரவுண்ட்னாலே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரவுண்ட். ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமு நம்ம அப்படியே ஒரு ட்ரீமாக எடுத்தோம்னா கூட உங்களுக்கு தெரியும். கற்பனையாக யோசிச்சா கூட ஒரு 107 ரன் அடிச்சிடறாங்க ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம். அப்போ செகண்ட் பேட் பண்ணுற டீம் கிட்டத்தட்ட அடிக்க வருவாங்க. அப்போ ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் கிடைக்கும். இதுதான் அடிலேட் ஓவலோட ஒரு மாடலான ஒரு கிரவுண்டு. இப்படி தான் மேக்ஸிமம் மேட்சஸ் போயிருக்கு. செகண்டு இந்த மேட்ச் ஷாட்டு சேசிங் வரப்போ எப்போயுமே ஒரு 40-50 ரன் இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காரு அடிலேட் ஓவரில். பட் இப்போ என்ன சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த சைடு லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி கரெக்டாக பவுல் பண்ணக்கூடிய மீடியம் பேசர்ஸ் அதிகமாக இருக்காங்க பெர்த் ஸ்காச்சர்ஸில். அதை மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ ஜேமி ஓவர்டன் அப்படி இல்லாட்டி மேட்ச் ஷாட்டுன்னு ரிவர்ஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறதே பெட்டர் தான். ஏன்னா உங்களுக்கு மேட்ச் ஷாட் 4 ஓவர்ஸுமே பவுல் பண்ண வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். போன மேட்ச் 1 ஓவர் பவுல் பண்ணார். பட் இந்த மேட்ச் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். அதுக்கான காரணமும் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேலே வருவாங்க பெர்த் ஸ்காச்சர்ஸில். மேபி 1 or 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடினா கூட ஆஸ்டன் ஆகர், அடுத்து அந்த நிக் ஹாப்சனு, காப்பர் கர்ன்லி, இத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மேட்ச் ஷாட் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் ஓரளவுக்கு டீசெண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ஜேமி ஓவர்டனு, அதுக்கப்புறமா மேட்ச் ஷாட்னே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸில் காப்பர் கர்ன்லி. ஸோ அதை பற்றி தொடர்ந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 2 டீமும் இன் பிட்வீனாக கடைசி ஆடின மேட்சஸ். இது எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு வெப்ஸ்டரோட ரெக்கார்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயரோட ரெக்கார்டு கூட நான் டெலகிராமில் போட்டிருப்பேன். பென் டார்வஸ். அந்த 2 ரெக்கார்டுமே எவ்வளோ முக்கியம்னா, அவங்க அப்படியே லாஸ்ட் டைம் அந்த ஆப்போசிட் டீம் கூட என்ன ரெக்கார்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அதை இந்த டைம் ஆடுறப்பயுமே கொண்டு வந்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கடைசி ஆடின மேட்சஸ்க்கான ஸ்கோர் கார்டு. 2 டீம் ஆடினது அதில் பார்த்தீங்கன்னா, போப் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, காப்பர் கர்ன்லி 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஆரன் ஹார்டி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹார்டி ஸோ ஆல்ரெடி பவுலிங் பவுல் பண்ணல போன மேட்ச்சு. சப்போஸ் இப்போ ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம் இன்ஜுரி சரியாயிடுச்சு பவுல் பண்ணுவார்னு தகவல் கிடச்சா ஆரன் ஹார்டி செம்மையான ஒரு ஆப்ஷன் தான். டீசெண்டான ஒரு பேட்டரு, அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகவும் மாட்டார். 3rd டன் 28 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங்கில். அவருமே ஒரு ஆல்ரவுண்டர் தான். போன மேட்ச் விக்கெட் எடுக்கலை. நிறைய பேர் அவர் ட்ராப் பண்ண கூட பார்ப்பாங்க. பட் கன்சிஸ்டண்ட்டான விக்கெட் டேக்கர் அவர். கேமரன் பாய்ஸி 3 விக்கெட்டும், போப் 4 விக்கெட்டும். ஸோ பெர்த் ஸ்காச்சர்ஸாக அப்படியே முடிச்சிருக்காங்க 2 ஸ்பின் பவுலிங் அட்டாக்கை வச்சு. இந்த சைடில் இருக்கக்கூடிய மேட்ச் பார்க்கலாம். ஹார்டி 34 ரன்னு, ஜெய் ரிச்சர்ட்சன் 2 விக்கெட்டு, ஆண்ட்ரூ டே 2 விக்கெட்டு, லான்ஸ் மோரிஸ் 5 விக்கெட் எடுத்திருக்காரு அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு எதிராக. மேட்ச் ஷாட்டு 74 ரன் அவர் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சேம் ஜிமி ஓவர்டன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 3rd டன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதிலே உங்களுக்கு கேட்ச் ஆகும் யார் யார் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, யார் யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. முக்கியமானது இங்கிலீஷு, அடுத்தாவது பார்த்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய் ரிச்சர்ட்சன். இந்த குறிப்பிட்ட பிளேயர்ஸ் இல்லை, அவங்க எல்லாருமே டெஸ்ட் ஸ்குவாடுக்கு போயிருக்காங்க. சப்போஸ் இந்த மேட்ச் நடக்குது கொஞ்சம் கேப் இருந்துச்சு ப்ளே பண்ண வந்தாங்க அப்படின்னா அந்த ரஸ்ட்ன்ற பிளேயர் விக்கெட் கீப்பர் வெளியேறுவார். அதேமாதிரி மேத் கீலிக்கு பதிலாக ரிச்சர்ட்சன் ஆடுவார். பட் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. மேபி உள்ளே வந்தாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்குவாட் கிடச்சிருச்சு. பட் பெர்த் ஸ்காச்சர் ஸ்குவாட் கிடைக்கல. ஆன் டைம் எப்படி லைனை போகிறோம் மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு முன்னாடி ஸ்குவாடு தெரிஞ்சால் கூட கமெண்டில் போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸோட கிரவுண்டில் நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். அதிலே எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். மேட்ச் ஷாட்டு 52 ரன்னு 1 விக்கெட்டு. ஸோ இதிலே ஸ்டாரு.
அடுத்து ஜிமி ஓர்டன் 27 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்டு ப்ளஸ் பேட்டிங்லையுமே ஒரு 30 ரன் கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணார். டர்சி ஷாட், ஆலிவ் போப். சேம் இந்த சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு மறுபடியும் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா லாலிபோப் 1 விக்கெட்டு, அதேமாதிரி இங்கே 3 விக்கெட்டு. அடுத்து மேட்ச் ஷாட் 2 விக்கெட்டு, ஜிமி ஓர்டன் 2 விக்கெட். சேம் இங்கே பேட்டிங்கில் பார்த்தோம்னா டர்சி ஷாட். ஸோ இந்த கிரவுண்டில் டர்சி ஷாட் டீசெண்டாக தான் ஆடிருக்காரு. பட் என்னென்னா டர்சி ஷாட் ஓரளவுக்கு ஓப்பனிங் வந்து ஒரு மேட்ச் நல்லா ஆனால் அடுத்த மேட்ச் ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர் தான். இந்த சைடில் உங்களுக்கு லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி போடக்கூடிய கரெக்டான பவுலர்ஸ் போடுவாங்க. அந்த ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் ஒரு மாதிரி கீப்பருக்கு போகிற மாதிரி பால் போட்டால் அவர் அவுட் ஆகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டு பின்னாடி வந்து எஜ்ஜாக அவருக்கு 4ன்றது கிடைக்கும். தரமான 3-4 பேசர்ஸ் வந்து பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் டர்சி ஷாட் மேலே சந்தேகம் வருது. பட் பிக் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சப்போஸ் ஃப்ளாப் ஆனதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும், அதையும் யோசிச்சுக்கோங்க. பட் இந்த கிரவுண்டில் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ ரன் அடித்தாலும் சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கக்கூடிய கிரவுண்டு தான். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் டீமை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். மெல்பர்ன் ஸ்டார்ஸு ஜஸ்ட்டு ஒரு 3-4 ஸ்டார் பிளேயரை தவிர்த்து அது டீமே கிடையாது. இருக்கிறதுலே ஒரு மோசமான டீம்னா அது மெல்பர்ன் ஸ்டார்ஸ் தான். அதை நம்ம கம்பேர் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரவுண்டில் 2 தரப்புலையுமே பேட்டிங்க்கு சாதகம் இருக்கும். அதேமாதிரி செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஸ்பின்னர்ஸ்க்கு அட்வான்டேஜ் ரொம்ப அதிகம். அப்போ ட்ரிம் கார்ட் ஸ்பின்னர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவுமே வந்து பெட்டராக இருக்கும். பேட் பால் 11 ஆப்பு நிறைய பேர் கேட்குறீங்க, டிடிஎஸ் உண்மையிலே இல்லாத ஆப் அப்படின்னா பேட் பால் 11 ஆப்பில் கிடையாது. நீங்கள் வின் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணி கூட பாருங்கள், உங்களுக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது, ப்ளஸ் லீடர் போர்டும் கொடுக்குறாங்க. லீடர் போர்டு வந்து இந்த புதுசாக வந்த ஆப் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லக்கூடிய லீடர் போர்டு கிடையாது. ஸோ நீங்கள் இவ்வளோ காசாக போடுங்க, யார் அதிக காசு போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரைஸ் தருவோம். அந்த ஃபேக்கான லீடர் போர்டு இல்லை, இது நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய லீடர் போர்டு தான். மினி கிராண்ட் லீக்கான தனியாக ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் எத்தனை டீம் வேணால் போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வர டீமோட பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் நிறையா பாயிண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரைஸை கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 75,000 தராங்க. ஸோ உங்களுக்கே புரியும் உள்ளே போனால் ஒரிஜினல் லீடர் போர்டுனால் இதுதான். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க, அதில் வந்து இது கிடைக்கும் போது அதேமாதிரி நீங்கள் எவ்வளோ வின் பண்ணாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்கள் டிடிஎஸ் பிடிக்கவே மாட்டாங்க, 100% நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளோட யூசர்ஸ் நிறையா பேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, பட் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இப்போது அவங்க யூசர்ஸை கூட்டிட்டாங்க, வேறு ஆப்போனன்ட்ஸ் தான் ஃபுல்லாமே வருவாங்க. கம்பேக் கொடுத்துட்டாங்க பேட் பால் 11 ஆப்பு, பயன்படுத்திக்கோங்க. கிவ்அவேவும் கொடுக்குறாங்க. இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த 3-4 மாதத்துக்குள்ளே வந்த புது ஆப்ஸு டிடிஎஸ் ஃப்ரீன்னு சொல்கிற மாதிரி ஃபேக்கு கிடையாது. கிட்டத்தட்ட 6 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஆப் டிடிஎஸ் ஃப்ரீ தான், ஜிஎஸ்டி ஃப்ரீ தான். 100% ரொம்ப உண்மையாக நேர்மையாக வந்து பண்ணுறாங்க ஓப்பனாக. ஸோ அதனால் பயன்படுத்திக்கோங்க. இப்போது நம்ம பிளேயிங் லோன் வந்து பார்க்கலாம். ஃபின் ஆலன், த கிரேட் ஃபின் ஆலன், பெர்த் ஸ்காட்சஸ் தொடர்ச்சியாக டக் அவுட் ஆகக்கூடிய ஃபின் ஆலன். அடுத்ததாக வந்து ரஸ்ட்டு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர் தான், விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. கப்பர் கன்லி, ஆரன் ஹார்டி, டர்னரு, ஹாப்சனு, அடுத்த ஆஸ்டன் ஏகரு, மேத்யூ கீலி, ஆண்ட்ரூ டை, லான்ஸ் மோரிஸ், பேரண்டாஃப். இங்கே அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் மேத் ஷாட்டு, டர்சி ஷாட்டு, கிறிஸ்லீனு, அலெக்ஸ் ராஸு, போப்பு, பேஸ்லி, ஓவர்டன், த்ரான்டன், போப், அடுத்ததான் வந்து பாய்ஸி, ஸ்காட். இதுதான் மோஸ்ட்லி பிளேயினோட இருக்கும். இதில் பெர்த் ஸ்காட்சஸில் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா ஃபின் ஆலனுக்கு பதிலாக வேறு யாராவது கொண்டு வராங்களான்றதை கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா ஒரு மேட்ச்சு ஒரு டோர்னமெண்ட் போகுது அப்படின்னா 10 ரன் 15 ரன் அடித்து அவுட் ஆவாங்க, 20 ரன் அவுட் ஆகிறாங்கன்னா ஃபார்ம் அவுட் பிளேயர்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆகிற பிளேயரை என்ன பிளேயர்னு சொல்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு மோசமாக ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் இப்படி ஆடுவார்னு யாருமே எதிர்பார்க்கலாம். அவர் எப்போயுமே அப்படி தான் ஆடுவார், அது வேறு. அப்பப்போ நியூசிலாந்தில் அந்த சின்ன கிரவுண்டில் வந்து 2-3 50-60 அடிச்சிருவார். அதில் அப்படியே கொஞ்சம் ஹிட்டர் மாதிரி இருப்பார். இவரையும் ஆர்சிபி எடுத்திருந்தாங்க ஒரு சீசனில். இந்த டைம் அன்சோல்டுன்னு நினைக்கிறேன். மேபி அந்த இடத்துல மாற்றங்கள் வரலாம். அதேமாரி உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் இங்கிலீஷ் வந்தார்னா ரஸ்ட்டுக்கு பதிலாக அவர் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். மற்றபடி மாற்றங்கள் இருக்காது. ஜெய் ரிச்சர்ட்ஸனை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எஸ்சிஜியில் நடக்கக்கூடிய பிக் பாலில் அவர் இருப்பார் போலாண்டுக்கு பதிலாகன்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டஸியில் வின்னு லாஸ் சகஜம் தான், பட் நமக்கு பிபிஎல் சூப்பராக போயிட்டுருக்கு. 4 மேட்ச்சு கன்சிஸ்டண்ட்டாக வின் ஆகிருக்கு, 5வது மேட்ச் போயிட்டுருக்கு. மேபி அதுவும் வின் ஆகலாம். அதுக்கான வின்னிங்ஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். என்னோடய ஆப்போனட்ஸ் மீதி 3 பேர் யாருன்றது தெரிகிற அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு வின்னிங்ஸையும் உண்மையாக வந்து உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதே டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வின்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஆப்போசிட் பிளேயர்ஸ் யாருன்னு கூட தெரியும். நான் மொட்டையாக சும்மா ஃபஸ்ட்டு பேஸ் அப்படி கொடுக்கல. இது வரையே அது 4th மேட்ச் வின்னிங்கு, அதுக்கு முன்னாடி 3rd மேட்ச் வின்னிங், அப்புறம் 2nd 1ன்னு மொத்தம் எல்லா மேட்ச் எவ்வளோ வின் ஆச்சோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் டெலகிராமில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஎஸ்ன்ற எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. ஸோ டெலகிராமில் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரிஜினல் வின்னிங்ஸ் எல்லாமே அப்படின்றது. கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின். குவிக்காக பார்த்துடலாம். பெர்த்திஸ் காச்சஸோட இம்பார்ட்டன்ட் பிக்ஸில் காப்பர் கர்ன்லி கன்சிஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு பேட்டிங்கில் ஆடி கொடுக்குறாரு. ப்ளஸ் பவுலிங்குமே வந்து பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா டேசி ஷாட்டை தவிர்த்து மீது எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான். அதனால் காப்பர் கர்ன்லிட்டேருந்து 3 ஓவருக்கு மேலே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி ஆஸ்டன் டர்னரோட ஓவர்ஸ்ன்றது குறையும். ஆரன் ஹர்டி நல்ல ஒரு பிக்கு, பட் பவுல் பண்ணுவாரான்றது தெரியல. ஆஸ்டன் ஏகர்ஸ் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். மேபி இங்கே பவுலிங்கில் மேத் கிலி, ஆண்ட்ரூ டை, லான்ஸ் மோரிஸில் யாருக்காச்சும் 1 ஓவர் 2 ஓவர் வந்து கட் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னுக்கு தான் நல்ல ஹெல்ப் கிடைக்கும். அப்போ காப்பர் கர்ன்லி செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் லைனில் 4 பவுலர்ஸ் ப்ளஸ் ஆஸ்டன் ஏகர் வரப்போ மேபி 1 ஓவர் வந்து பவுல் பண்ணலாம் காப்பர் கர்ன்லி. அதை வந்து நம்ம பார்க்கலாம் யார் யார் வந்து பவுலர்ஸ் ஆடுறாங்க அப்படின்றது. டெத் பவுலிங்கில் ஆண்ட்ரூ டை தான் பவுல் பண்ணுவார், நோ டவுட்டு. பவர் பிளேயில் உங்களுக்கு ஜேசன் வேண்ட்ராஃப் தான் வந்து பவுல் பண்ணுவார். இங்கே லான்ஸ் மோரிஸு செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எப்போயுமே லான்ஸ் மோரிஸ் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேத் கீலி கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இவங்களோட பவுலர்ஸை பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மேட்ச்சில். சேம் நமக்கு இந்த சைடில் இங்கே ஜிமி ஓவர்டன், த்ரான்டனு, அடுத்தா போப்பு, இந்த 3 பேரை பிக் பண்ணாலே சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மேட்ச் ஷாட் வந்துடுவார். இங்கே பவுலிங்கில் நம்ம பிக் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஆஸ்டன் ஏகரை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதே ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஆஸ்டன் ஏகரை கட் பண்ணி ஒரு மீடியம் பேஸரை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஆரன் ஹார்டி பவுல் பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்தால் காப்பர் கர்ன்லியோட ஓவர்ஸ் வந்து குறையலாம். மேபி எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரை கொண்டு வந்து ஒரு பவுலரை கூட குறைக்கலாம். எப்படி வந்து பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். இனிஷியல் ஸ்பெல்லில் தேர்ன் ஆடுறதுக்கு பெரிய பிளேயர்ஸே கஷ்டப்படுறாங்க. மறுபடியும் ஃபின்னாலில் ஆடினா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் அவர் ரன் ஸ்கோர் பண்ணுறது. அப்படியே தப்பிச்சு ஓரளவுக்கு ஆடிட்டால் கூட ஜிமி ஓவர்டன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறாரு. அவர் தான் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ ரொம்பவே ரிஸ்க் தான். மேபி திருப்பி சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிருக்காரு அப்படின்னு எந்த ஒரு லாஜிக்கும் பார்க்காம ஹை ரிஸ்கில் வேணால் எடுத்து ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கிளப்னா கூட கொடுத்து பாருங்கள். சேம் இந்த சில டேசி ஷாட்டு இங்கே வந்து ஸ்டெடி பவுலர்ஸ் பவுல் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு பேட் பண்ணார்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டு சேசிங்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங்கில் ஓரளவு டீசெண்டாக தான் ஆடுறாரு. அப்போ ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப நம்ம கிறிஸ்லின் எடுத்துகிட்டு போகலாம். கிறிஸ்லின் இன்னும் பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்தா போப்பு இந்த டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த்தில் போடக்கூடிய பவுலர்ஸை ஈஸியாக ஆடுவார். இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி பவுலர்ஸ் தான். நல்லாவே ஸ்விங் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்லிப் கேட்ச் போகிற மாதிரி பவுல் பண்ணுவாங்க. அதெல்லாம் டீசெண்ட் ஆடக்கூடிய பிளேயர். ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விக்கெட் கீப்பிங் பிக்னா இந்த மேட்ச்சில் அது போப்பு தான். ஸோ ஓவரால் பெஸ்ட்டு கேப்டன்ஸ் கம் சாய்ஸில் ஜிமி ஓவர்டனு மேட்ச் ஷாட்டு பெட்டரான சாய்ஸு, த்ரான்டன் ஒரு சூப்பர் சாய்ஸ். சேம் இந்த சைடில் உங்களுக்கு காப்பர் கர்ன்லி பவுல் பண்ணார்னா ஒரு பெட்டரான சாய்ஸு. அப்படி இல்லைனா ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஆண்ட்ரூ டை. இவங்களுக்குள்ளே தான் வந்து சேஃப் கேப்டன் சாய்ஸாக நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரெம் கார்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா டாப்பில் ஏர்லியாக விக்கெட்ஸ் போகும், மிடில் கேம் வருன்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ரொம்பவுமே லோ பர்சன்டேஜ் பிக்கு, பேஸ்லி ரொம்பவுமே லோ பர்சன்டேஜ் பிக். இந்த 2 பேரை டாப்பில் விக்கெட் போகுன்ற கான்செப்ட் போனீங்கன்னா ஹை பர்சன்டேஜ். இப்போ ஒரு கிறிஸ்லின், ஆரன் ஹார்டி இன்னுமே வந்து ஸ்டெடியாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்கள நிறைய பேர் பிக் பண்ணியிருப்பாங்க. அவங்கள கட் பண்ணி நீங்கள் ஜிஎல் ஆட் பண்ணணுன்னா ஆப்ஷனையும் பேஸ்லியும் ஆட் பண்ணிங்கன்னா கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன் அடிச்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி போப் வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப கட் பண்ணிவிட்டு பாய்ஸியை கூட எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ. அதே போப்பை செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்காட்டு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பர்சன்டேஜ் பிளேயராக இருப்பார். மற்றபடி சேஃபஸ்ட் ஆப்ஷன், சேஃபஸ்ட்டு பிளேயர்ஸே நம்ம எடுத்து ரொட்டேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இன்னொன்று இங்கே 3 லெஃப்ட் ஹேண்டர் வந்து பேட்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெர்த்திஸ் காச்சஸில். அப்போ மேட்ச் ஷாட் வருவார், அவர் பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஜிமி ஓவர்டன் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் 2மே இருக்குது. சேஃப் அவங்க தான்.
நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைடில் காப்பர் கன்லி அதுக்கப்புறம் அவங்களோட பவுலர்ஸு த்ரான்டன்னு ட்ரை பண்ணலாம். மற்றபடி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இந்த மேட்ச்சில் பெரிய அளவு இல்லை. 1-2 பிளேயர்ஸை நம்ம லோ பர்சன்டேஜ் பிக்ஸை உள்ளே ஆட் பண்ணாலே போதும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டார்ட்டும் பாருங்கள். மேட்ச் ஆட் 33 ரன் ஆவரேஜ் இருக்கார் ஹெட் ஹெட்டில். வென்யூவில் 38 ரன் ஆவரேஜ் ரெண்டுமே பெட்டரான ஆவரேஜ் ப்ளஸ் பவுலிங்குமே இருக்குது. யோசிச்சுக்கோங்க. அடுத்த டேர்சி ஷாட் வெறும் 12 ரன் தான் அவரோட ஆவரேஜ். 39 ரன் ஆவரேஜ் வென்யூவில். ஸோ சேசிங் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் டேர்சி ஷாட்டை கட் பண்ணிட்டு கூட போங்க. ஹெட் ஹெட்டில் 56 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 56 ரன் ஆவரேஜ், பெட்டரான ஆவரேஜ். ஸோ டேர்சி ஷாட்டுக்கு பதிலாக நீங்கள் கிறிஸ்லினை யோசிக்கிறது பெட்டராக இருக்கும் இந்த மேட்ச்சில். போப்பு 23 ரன் ஆவரேஜ் வென்யூவில். ராஸ் 14 ரன் தான் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில் தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு. வென்யூவில் 24 ரன் தான் ஆவரேஜ். ஜிமி ஓவர்டன் ஹெட் ஹெட்டில் 2 விக்கெட்டோ, வென்யூவில் 9 விக்கெட். பேட்டிங் ஃபார்மும் அருமையாக இருக்குது. தரமாக வந்து ஆடுறாரு. ஸோ சிஎஸ்கேக்கு தான் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு தரமான ஒரு பிளேயர். தாண்டன் 8 விக்கெட்டு, வென்யூவில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக 2 விக்கெட் இந்த மேட்ச்சில் எடுப்பார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பாய்ஸி 6 விக்கெட்டு, வென்யூவில் 11 விக்கெட்டு. போப்பு 6 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் ஹெட்டில் 2 மேட்ச்சில். வென்யூவில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு 4 மேட்ச்சில். கப்பர் கன்லி 34 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 2 விக்கெட் ஹெட் ஹெட்டில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஹார்டி ஹெட் ஹெட்டில் வெறும் 20 ரன் தான் ஆவரேஜ், 7 விக்கெட்டு. அதேமாதிரி வென்யூவில் 18 ரன் தான் ஆவரேஜ், 5 விக்கெட். ஸோ பவுலிங் பண்ணால் ஒரு பெட்டரான சாய்ஸு. பவுலிங் பண்ண மாட்டார், பேட்டிங் மட்டும் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு மாதிரி ஒரு ஹிட்ரையோ இல்லை வேறு பிளேயரோ லோ பர்சன்டேஜ் பிளேயர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. டர்னர் 22 ரன்னு ப்ளஸ் 11. ஆனால் என்னென்னா ஓவர் போட மாட்டார் இந்த மேட்ச்சில். சேசிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ட்ரை. ஆஷா நேகர் 12 விக்கெட்டு, 3 விக்கெட். பட் சேசிங் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரவுண்டில் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸை அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மேட் கீலி 8 விக்கெட்டு, வென்யூவில் 1 விக்கெட். ஆண்ட்ரூ டை 19 விக்கெட் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க ஆண்ட்ரூ டை கட் பண்ணால் கூட மேட் கீலியை எடுத்துக்கோங்க. ஆண்ட்ரூ டைக்கு 3 ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் கூட போகலாம். ஜேசன் பேரன்டாஃபு ஸோ 16 விக்கெட்டு ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 5 விக்கெட்டு. அதேமாதிரி இந்த பேரன்டாஃபு இனிஷியலாக விக்கெட் எடுக்க மாட்டாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ வந்து டேஷி ஷாட்டோ ஒரு மேத்யூ ஷாட் நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவரை கூட கட் பண்ணிட்டு வேறு பிளேயர் எடுத்துகிட்டு போங்க. லான்ஸ் மோரிஸ் 5 மேட்ச்சில் 9 விக்கெட்டு, அதில் ஒரே மேட்ச்சில் 5 விக்கெட்டு, வென்யூவில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணலாம். டிடிஎஸ் நீங்கள் ரொட்டேஷன் பேஸில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிங்கன்னா டிடிஎஸ்ன்றது இருக்காது. ரொம்பவுமே ஈஸியான ஒரு ஆப்பு. ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். டியோன்னு ஒரு ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ப்ளே பண்ணலாம். கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டெடியாக உங்களுக்கு தோணும் இன்றைக்கி இவர் தான் ஆடுவார் அப்படின்னு ஒரே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஷன் டர்னரை பிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணான்னா கட் பண்ணிட்டு வேறு பிளேயரை கூட எடுத்துக்கோங்க. போப்பு சேசிங் மட்டும் ட்ரை பண்ணலாம். டர்சி ஷாட்டு சேசிங் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப கட் பண்ணிட்டு கிறிஸ்லினை கூட நம்ம எடுத்துக்கலாம். 4 சேஃபஸ்ட் ஆப்ஷன், 4 சேஃபஸ்ட் பவுலர்ஸை எடுத்திருக்கேன். இங்கே ஜிமி ஓவர்டன் கேப்னாவும் மேட்ச் ஷாட் வைஸ் கேப்னாவும் கொடுத்துருக்கேன். மேட்ச் ஷாட் கேப்னா கொடுத்து கப்பர் கன்லி வைஸ் கேப்னா ஸ்காட்டை ஒரு ரிஸ்கி பிக்காகவும் இங்கே ரெஸ்ட் எடுத்திருக்கேன். அவருக்கு பதிலாக ஜாஸ் இங்கிலீஷ் வந்தால் அவரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. மற்றபடி சேம் பவுலர்ஸ் தான். இதில் நீங்கள் மேட் கிலி, லான்ஸ் மோரிஸை ஆட் பண்ணிக்கலாம். அவங்களோட ரெக்கார்ட்ஸுமே அதிகமாக இருக்குது. முன்னாடி எல்லா ரெக்கார்டுமே இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.